ஒரு 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுதான் இன்னைக்கு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நீ வந்து ஓகே சொன்னா நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். என் பொண்ணு கஷ்டப்படுறது ஒன்று, நீ ஏன்டா இவ்வளோ கோலத்தனமான பையனை இருந்திருக்கிறன்றது ஒன்று எனக்கு மனசில் யோசிச்சு தான் நீங்கள் ஒரு பிள்ளைங்க கிட்ட பழகுறீங்க. விட்டுட்டு போகிறதுக்கு மட்டும் ஒரே நாளில் முடிவு பண்ணிடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் போது உங்களுக்கு முன்னாடியே அவரை நல்லா தெரியாது தெரியாது. அவனுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். உங்க மகளே உங்க வீட்டுக்கார ஒரு வார்த்தை உங்க அப்பா அவங்கள பேசி தான் நீங்க சும்மா விட்டுருவீங்க. 38 வருஷமா குடும்பம் இது நடந்து இருக்கிறோம் இல்லையா, அவங்கள பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் இருந்தும் ஓரளவுக்கு கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்களே. நமக்கு எதுக்குனாலன்றது நமக்கு புரியல. ஆனால் அவன் நம்மளை பார்த்துக்குவான்ற தகுதியும் தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத போயிட்டான்ல. அவர் வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த டெசிஷன் எடுத்துருந்துருப்பாரு. அவர் தனியாக கண்டிப்பாக இதை எடுத்துருந்துருக்க மாட்டாருன்னு தெரியல எனக்கு. நானும் ட்ரை பண்ணுறேன். மேபி நானே என்ன அப்படி சொல்லி ஏமாத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். பசங்களும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து விட்டு போயிடுறாங்க. இன்னும் சரி பொண்ணுங்களும் சில ரீசன்ஸ்னால விட்டுட்டு போயிடுறாங்க. பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணணும். இப்படி விட்டுட்டு போகிற மாதிரி தான் அது உங்களை பாதிக்குதோ இல்லையா, பின்காலத்தில் உங்கள் குழந்தைங்கள கூட பாதிக்கலாம் இல்லைங்களா? Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நோல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட த வைரல் நீயா நானா கேர்ள் அனிதா அண்ட் அவங்களுடைய அம்மா வசந்தா இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். எஸ், முதல்ல இந்த ரெஸ்பான்ஸில் அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீயா நானா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. எப்படின்னா அம்மாவெல்லாம் அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, எங்களை தத்து எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் உங்களுக்குமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இதை எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்? நோ நாட் அட் ஆல். எதிர்பார்க்கல. புதுசாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நிறைய பேர் தே ஷவர் தேர் லவ். ஸோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஹூ மெசேஜ் மீ. மா அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க, அனிதாவும் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அம்மா எங்களுக்கு வந்து இல்லையே, அப்படி போட்டு தூக்கி மிதிக்கிற அம்மாவாக தானே இருக்காங்க, தூக்கிட்டு வர மாதிரி ஒரு அம்மா இல்லையே அப்படின்லாம் நிறைய கமெண்ட்லாம் போடுறாங்க. அதெல்லாம் படிச்சிங்களா? எப்படி இருந்துச்சு பார்க்க? பிள்ளைங்களும் கொஞ்சம் புரிஞ்சு பெற்றவங்களும் இருக்கணும். ம் அதே மாதிரி சிலதெல்லாம் பிள்ளைங்களும் பெரியவங்க கிட்ட சொல்லணும். ம் அப்போ தான் அவங்க அது எதுக்காக செய்யணுன்ற முயற்சியாவது எடுப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க? எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க சரி வரேன் நானும் வரேன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபஸ்ட்டு எதுவும் சொல்லலை, கோபிநாத்தை பார்க்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் தான் அவங்களாம் ஃபோன் பண்ண பின்னாடி கூப்பிடுறது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அம்மாவை கன்வின்ஸ் ஆயிடுவாங்களா, போயிடலாமா, கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம்ல? யா, பட் அவங்க வந்து அம்மா வந்தால் நல்லாயிருக்கும் இந்த டாபிக்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஐடியா இல்லை அம்மா ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் கோபிநாத் சாரை பார்க்கலான்ற ஆர்வத்தை கொஞ்சம் தூண்டி விட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியல. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எல்லாரோட மைண்ட்லேயுமே இருந்திருக்கும். உங்களுக்கு எதாவது கால் வந்துச்சா இந்த ஷோ பார்த்துட்டு? ப்ராபப்ளி உங்களோட எக்ஸ் ஏதாவது மெசேஜோ காலோ பண்ணாரா அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. வந்துச்சா? அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லைங்க. வரலையா? ஓ சிச்சோ, நிஜமா சொல்றீங்களா? கால் வரலையா? இல்லை, ஹானஸ்ட்லி யூ கேன் செக் மை மொபைல். வரல. உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்ததா? ப்ராபப்ளி இது பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சாரியோ ஏதாவது ஒன்று அந்த க்ளோஷர். அந்த க்ளோஷர் எஸ் வந்திருந்தா ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். லைக் அட்லீஸ்ட் மேபி இன் குட் டேர்ம்ஸில் முடித்த மாதிரி இருந்திருக்கும். பட் வரல. இட்ஸ் ஓகே. எனக்கு அந்த க்ளோஷர் வந்து எனக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி. இப்போ அந்த க்ளோஷர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்ற திருப்தி உங்களுக்கு இது? ஏன்னா அங்கே அது இல்லை, என்ன ஏன் 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 அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. ப்ராபப்ளி இன்னைக்கு எப்படி இருக்கு? யா, ஆஸ் ஐ செட், கோபிநாத் சார் சொல்லியிருப்பாரு அந்த க்ளோஷர் வந்து உங்களுக்கு அவங்க கிட்ட தான் கிடைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த பேபி ஸ்மைலில் கூட யூ கேன் see that அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட மீனிங் எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் மெசேஜஸ் வர 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 ஓ இவ்வளோ மக்கள் வந்து தைரியமாக இருங்க அனிதா, ஸ்டே ஸ்ட்ராங், லைக் யூ ஆர் லைக் வாரியர், நீங்கள்
ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த காலேஜ் பசங்கள்லாம் பிரேக்கப் ஆகிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறப்போ ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் இனிமே அப்படின்றது தோணுச்சு. நிறைய லவ் அட்வைஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்களே இப்போ. ஐயோ நான் வந்து நிறைய இதுக்கப்புறம் நான் ஒரு சீரீஸே ஆரம்பிக்கலாம் போல், அவ்வளோ கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நானும் இன்னும் பெரிய ஆள்லாம் இல்லை, எனக்கு அவ்வளோ நாலேஜும் கிடையாது. நானும் இன்னும் அடி வாங்கிட்டு தான் இருக்கேன் லைஃப்பில். ஸோ பட் எல்லாருக்கும் ஒரே அட்வைஸ், நல்லா படிங்க. எஸ், ஏன்னா 16 இயர்ஸ் 8 இயர்ஸ் லவ் இருந்தாலுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்க லவ் ஸ்டோரி நல்லா இருக்கா ஷார்ட்டா உங்களோட வெர்ஷன்ல நீங்க தெரியும், ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே எடிட் ஆயிருந்திருக்கும். ஸோ உங்களுடைய லவ் ஸ்டோரி அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தோம். வி வர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஸாக இருந்த வரைக்கும் எந்த சண்டையும் போட்டதே இல்லை. அதை நம்பி தான் ஐ வென்ட் டு த கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப். அது வந்து காலேஜ் முடிச்ச அப்புறம் தான் நாங்கள் வந்து கமிட்டட், லைக் டெக்னிக்கலி வி கமிட்டட் டு ஈச் அதர். யாரு ப்ரப்போஸ்? அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ சரி, ஆஸ் யூஷுவல் சரி காலேஜ் முடிச்சாச்சு, இப்போது கமிட்டும் ஆயாச்சு, ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு எல்லாரும் இருக்கிற அதே ஒரு ட்ரீமில் தான் நானும் இருந்தேன். ஸோ எனக்கு ஜாப் டக்குன்னு கிடச்சிருச்சு, அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், சப்போர்ட்டிவாக இருந்தேன். அப்புறம் இங்கேயும் ஜாப் போயிட்டு இருந்தாங்க, பட் அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அப்ராட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அது ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் அதுதான் அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஐ டிட் தட். அப்புறம் அப்ராட் போயிட்டாங்க. அங்கே போய் அவங்க மாஸ்டர்ஸ் முடித்தாங்க, அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல. ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருந்தாங்க. அப்பயுமே நான் ஐ எஜுகேட் ஹிம் லைக் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த 1-on-1 எப்படி ஹேண்டில் பண்ணணும், எவ்ரி திங், அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் போக போக அவங்களுக்கு ஜாபே கிடைக்கல. நம்மளுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஃபேஸ் வரும் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் இன்னும் அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்லேயே இருக்கோன்னு. அப்போது சரி ஓகே நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நான் அப்ராட் போயிட்டு ஐ டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ நான் அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் படிக்க போனேன் வேறு ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ அங்கே தான் அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, நீங்கள் எங்கே இருந்தீங்க, அவர் அப்போ எங்கே இருந்தாங்க? சொல்ல முடியும், ரிவீல் பண்ண முடியாதா? சரி இல்லை, அவர் வந்து யூரோப்பில் ஒரு கண்ட்ரியில் இருந்தார், நான் அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரியில் இருந்தேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் முடித்தேன், எனக்கு எல்லாமே ஒர்க் கிடச்சிது. பட் ஸ்டில் ஹீ வாஸ் இன் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் சம்ஹவ் ஹி காட் அ ஜாப். அப்புறம் தான் அந்த ஆஃபர் லெட்டர் சண்டெல்லாம் வந்து திங்ஸ் ஹேப்பன். எஸ், ஆமாம், அந்த ஆஃபர் லெட்டர், ஏன்னா அது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. ஒரு ஆஃபர் லெட்டர் அமைச்சிருந்தா, ஏன்னா நீங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் கேட்டுருந்துருப்பீங்க. ஏன் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்ளம் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஃபேஸ் எப்படி இருந்தது? எனக்கு எப்படின்னா, இட்ஸ் ஆஸ் யூ செட், ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ பண்ணணும். பிகாஸ் இப்போ ஒரு கப்பல் இருக்காங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தான் இருப்பாங்க. நாங்களும் அப்படி தான் இருந்தோம். இதுக்கு முன்னாடி காலேஜ் படித்தது, சர்டிஃபிகேட்ஸு, நாங்கள் ஒர்க் பண்ணது, ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே ஒரு கூகுள் ட்ரைவில் போட்டு எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த ஒரு பர்சன் ஏன் இதை மட்டும் நம்மக்கிட்ட ஹைட் பண்ணணும்? யாராக இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டியோ இல்லை சஸ்பீஷியஸாக இருக்கும் இல்லையா. அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னப்போ தான் நம்ம க்யூரியாசிட்டி இன்னும் பில்டும் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அது கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் திங்ஸ் ஹேப்பன். பட் அந்த ஜாப் எல்லாமே கிடைச்சது எல்லாமே உண்மைதான். He got a job. He got a job, but he was not ready to send the offer letter. Okay. எவ்வளோ டேஸ் அதுக்கப்புறம் பேசாமே எவ்வளோ டேஸ் இருந்தீங்க அந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம்? ஒரு 2 months, 2 to 3 months. சுத்தமா எந்த ஒரு கான்டாக்ட்மே இல்லாம? இல்ல, ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். லைக் ஒரு நாள் மட்டும் ஒரு மெசேஜோ என்னமோ பேசிட்டு how are you doing is everything okay அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் இருந்தது. பட் கம்ப்ளீட்டா பேசாம போயிட்டோம் அப்படி கிடையாது. இல்ல, பட் அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராபபிலி டவுட்ஸ் ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் இருந்ததா? இல்ல, திங் இஸ் நாங்க 2 பேரும் வேற வேற கண்ட்ரில இருக்கோம்ல. ஸோ அந்த ஐடியாவே இல்லை. ஆல்சோ ஐ ஸ்டில் ட்ரஸ்ட் ஹிம். அந்த மாதிரி அவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, அது கோபிநாத் சாருமே சொல்லியிருந்தாரு. இது நீங்க அவரை புட் டவுன் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட அந்த ஷோ ஃபுல்லா சொல்ல. ஏன்னா ஜென்ரலி எல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே வந்து அவன் வந்து தப்பானவன், அவன் கெட்டவன், அவன் என்னை இரிட்டேட் பண்ணான், டாக்ஸிக், அந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லும் போது அந்த மாதிரி நீங்க எதுவுமே சொல்ல. ஸ்டில் நீங்க வந்து அவங்க எப்படி சொல்றது, எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. ஒரு கோவம் கூட சின்னதா இல்லை. ஏன்னா எங்களுக்கு கோவம் இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் டெஃபினட்டா இருந்திருக்கும். அந்த கோவம் ஏன் உங்களுக்கு இல்லவே இல்லை?
கோவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு. பட் மேபி நான் அத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அந்த கோவத்த தான் நான் அமைதியில எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். லைக் அந்த ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஸோ மேபி கோவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் தேர். அண்ட் இன்னொரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் வரையும் பேசிட்டு இருந்தோம். இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லவும் இல்லை. Yeah. அந்த அந்த விஷயம் கேட்டதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்டோரி பார்த்ததுக்கப்புறம்? ஸோ அந்த ஸ்டோரி பார்க்கும்போது ஐ வாஸ் காலிங் ஹிம். ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே தான் பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. ஸோ கேட்டேன், சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து சொல்லியிருந்தா நீ விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு இன்னும் அப்போ நம்ம வெயிட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, தெரிஞ்சு தானே நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி. ஓகே, இட் வாஸ் அ பிளான் திங் அப்படின்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறமா அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். ஏன்னா இப்படி நடக்கும்னு, ஏன்னா சின்ன சின்ன சண்டைகள் வரும், என்னைக்காச்சும் ஒரு நாள் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் நீங்களும் இருந்திருக்கீங்க. பட் கான்ட்ராஸ்டா இப்படி ஒன்று நடக்கும் நீங்களுமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டீங்கல்ல? டெஃபினெட்லி நாட். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாக் தான் ஆனாங்க. பிகாஸ் இவ்வளோ இயர்ஸ் ஒன்றா இருந்தவங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல எண்டில் தான் முடியும் தானே எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு நோபடி தாட்ஸ். எல்லாருக்குமே ஷாக்கிங் தான் அது ஒரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே யாருக்குமே சொல்லலை. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சிரும்ல. ஸோ எல்லாருக்குமே ஷாக். அப்புறம் நீங்கள் ஷோலையுமே சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஏன் போய் மீட் பண்ணல அப்படின்னு கோபிநாத் சார் கூட கேட்டிருப்பாரு. ஒரு வாட்டி நேரில் போய் அட்லீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கணும்னு கூட ஏன் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல தோணலை? as I said, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இடிச்சது எனக்கு. அவங்க அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதையும் மீறி நம்ம இறங்கி போகணுமா? இதுக்கு மேலே அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அந்த டைம்ல நீங்களே சொல்லியிருந்தீங்க உங்ககிட்டயே பேசாமலாம் வர ஒரு 4 வருஷம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததா முன்னாடி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி? அது எதுவும் எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களும் காட்டிக்கல, எங்களுக்கும் தெரியல. நாங்கள் நார்மலாக தான் இருந்தோம். அப்புறமேலு கொஞ்சம் டல்லாக இருக்கிறது, கொஞ்சம் முகத்தை பார்த்தாவே தெரியுது டல்லாக இருக்கிறது. அப்போ கேட்கும்போது தான் இப்படின்னு சொன்னபோது தான் தைரியமாக இரு, எவ்வளையோ இருக்குது பார்த்துக்கலாம், நம்ம இது வந்து கடந்து போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சினிமாவுக்கு போ, வெளியில் எங்கன்னா டூர் போ, ஹோட்டலுக்கு போ, போயிட்டு மனசை கொஞ்சம் வேறு பகுதியில் மாற்று அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் சொல்லி தைரியமாக இரு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசணும். ஆனால் அந்த லவ் பண்ணும் போது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அண்ணாக்கு தெரியும்ல, அண்ணா அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. தெரியும். பட் நாங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஷனே வீட்டில் பண்ணல. அப்படியே குவைட்டா சும்மா எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கறதுன்னா ஒரு இப்போதான் ஆரம்பிக்கிற மாதிரி தான் எங்கள் பையன் காட்டிக்கிறான். ஏதோ அப்படி மேலோட்டமாக சொல்லும் போது இது பெருசாக இல்லைன்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். அதான் இப்போ வெளியில் வேறு கிளம்பிட்டேன் அப்படி இல்லைங்களா, அது அப்படியே சைலண்ட்டாக போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அண்ணா சுத்தமா எதுவுமே அதை பத்தி லைக் நான் பர்சனல் லைஃப் வீட்ல பெருசா டிஸ்கஸே பண்ண மாட்டேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன தெரியல, எனக்கு இவ்வளோ பப்ளிக்கா என் பர்சனல் லைஃப் வந்திருக்கு. ஓகேயா, உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கும் இருக்காமா? ஏன்னா 16 வருஷம் ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, அப்புறம் 8 வருஷம் லவ்ல இருக்கும் போது சொல்லி இருந்திருக்கலாமே கொஞ்சம் அப்படின்னு அந்த வருத்தம் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவனுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் தோணுது. எப்படியே வாழ்ந்திருக்கலாம், அது சரியா பயன்படுத்திக்க தெரியல. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கு கொடுத்து வைக்கல, இப்படி ஒரு ஜெம்மை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுடைய லைஃபை தாண்டி அவரோட அது எப்படின்னா அந்த 7G ரெயின்போ காலனியில் அதே அனிதா, அந்த சைடு அனிதா ரவி மாதிரிதான் இங்கேயும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி அனிதா வந்து ரவியை வந்து செதுக்கி ஒரு வடிவத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி நீங்களும் இந்த சைடு வந்து அவரை ஒரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்து இப்போ ப்ராபப்ளி அவர் ஒரு நல்ல ஜாப்ல ஃபேமிலியோட இருந்திருப்பாரு அப்படின்னும் போது எப்படிமா இருந்துச்சு? நீங்களுமே சொல்லிங்க IAS படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில வேற இருந்தாங்க, அதையும் விட்டுட்டு அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி. எங்க பையன் டாக்டருக்கு படிக்கும்போது டாக்டருக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. சரி, ஒருத்தன் டாக்டரா இருக்கான், நீ IAS பண்ணுன்னு சொல்றதுனால தான் நாங்கள் கொண்டு போய் அங்கே சேர்த்தி விட்டோம். அப்போது அதான் அங்கே படிக்கிறத இவங்க படிப்பதை விட்டுட்டு அவங்கள படித்து வெளியே கொண்டு போகணும் ஃபஸ்ட்டுன்ற நோக்கத்தில் அவங்க இருந்துட்டாங்க. அதுவுமே எங்களுக்கு தெரிய வரல, புள்ள வெளியே படிச்சுட்டு இருக்கான்ற இதில் தான் நாங்கள் இருந்தோம்.
அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இப்போ இந்த பிரச்சனை வந்த பின்னாடி தான் நான் அவனை Decode படிக்க பண்ணி வச்சேன். பார்த்திருக்காங்க. ஓ இவ லேட் ஆகிறதுக்கு காரணம்லாம் இதுதான்றது அதுக்கப்புறமா தான் நானாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு சைடு உங்களுக்கும் என்ன பொண்ணுக்கு வயசாதவன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்க சைடு அதெல்லாம் நாங்கள் கேட்டோம். ஆ. கேட்டும்போது நாங்கள் இன்னும் படிக்கணும், இன்னும் செட்டில் ஆகணும். நாங்களுமே என்ன நினச்சேன், புள்ள ஒரு நல்ல வேலையில் இருந்தால் அவள் லைஃப் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் கொஞ்சம் யோசித்தேன். ம். அப்படி தான் யோசித்தேன் தவிர இந்த அளவு இப்படி போகுன்ற மாதிரி நம்ம யோசிக்கல. ஏன் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, ஏன்னா எப்படியாவது வீட்டில் தெரிய வந்துடும், அப்படி இல்லைனாலும் ஒரு பாயிண்ட்ல சரி சொல்லிடலாம், ஏன்னா 8 வருஷம் அப்படின்னும் போது முன்னாடியே சொல்லி இப்பவே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சா தானே கன்வின்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல தோணலையா? இல்ல எனக்கு என் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணணுன்ற நெசசிட்டியே இல்லை. எனக்கு 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ நான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு நெசசிட்டி இல்லாததுனால நான் பர்சனலாகவே வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. லைக் ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டேன், யாருக்கும் தெரியாமல். அதுக்கப்புறம் அந்த ஐஏஎஸ் கனவு, ஏன்னா ஐஏஎஸ் ஆகிறதுல எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அண்ட் ப்ராபப்ளி அதுக்கான ஒரு டேலண்ட்டுமே உங்ககிட்ட இருந்திருக்கு அப்படின்னும் போது எப்படி ஓகே என்னோட லைஃப் பரவாயில்ல இருக்கட்டும், நான் அவரோட லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதெல்லாம் எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி அந்த டெசிஷன் நீங்கள் எடுத்தீங்க அண்ட் ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு இவ்வளோ பெரிய தியாகி ரேஞ்சுக்கெலாம் வைக்க வேண்டாம். திங் இஸ் அந்த கோச்சிங் போயிட்டு இருந்தப்போவே எனக்கு வேற ஒரு ஜாப் கிடச்சிச்சு, நல்ல ஜாப் கிடச்சிச்சு. ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி யாராவது ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணால் நல்லா இருக்கும்ல, 2 பேரும் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறப்போ. ஸோ அப்போது நான் ஐ டுக் த ஜாப். அப்போ நான் சொன்னேன், நான் ஜாபும் போயிட்டு இது சைமல்டேனியஸாக நான் படிச்சுக்கிறேன் தான் வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணி அப்படி தான் போனேன். அப்புறம் நம்ம ஜாப் போனோடனே ஜாப் ஃபோக்கஸ்ட் ஆகிடுவோம்ல. ஸோ ஐ டைவர்ட்டட். அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரீம் அப்படியே ஷெல்ஃப் ஆயிடுச்சு. நீங்களுமே அங்கே வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க, 8 வருஷம் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்களுமே அங்கே ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம புள்ள லேட் ஆகிடுச்சு, மேரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ லேட் ஆகிடுச்சு, செட்டில் ஆகிருக்குன்னா இப்போ செட்டில் ஆகிருக்கலாமே, இல்லை ஒரு ஐஏஎஸ் படிச்சிருந்தா இல்லை வேறு மாதிரி லைஃப் போயிருக்குமே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. அவர் மேலே, அந்த பையன் மேலே உங்களுக்கு இப்போ அவன் மேலே எனக்கு பெருசாக ஒன்றும் கோபமெல்லாம் வரல. அவன் மேலே கோபம் படல. அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இப்போ படிப்புலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. அதான் அப்படி தான் நான் யோசிக்கிறேன். வேற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் போது உங்களுக்கு முன்னாடியே அவரை நல்லா தெரியாது? ஓகே ஓகே ஓகே. வேற இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள, ஏன்னா அங்கே ஷோவில் பார்த்துட்டு கோபிநாத் சாருமே கேட்டிருந்திருப்பாரு, அந்த மாதிரி அவர் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட அவர் கோபிநாத் சார் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படி எப்படி உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் விட்டு கொடுத்து பேசுவீங்களா அந்த மாதிரி தானே அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அம்மாக்குமே வீட்டுக்காரன்னா நாங்கள் இப்போ 38 வருஷமாக குடும்பம் நடந்து இருக்கிறோம் இல்லையா, அவங்கள பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் இருந்தும் ஓரளவுக்கு கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்களே. 4 வருஷம் பேசாம வேற இருந்திருக்காங்க. அது ஏன் பேசாம இருந்தாங்க? 4 வருஷம் என்ன ஆச்சு? அது எப்படின்னா நமக்கு எதுனாலன்றது நமக்கு புரியல. ஆனால் அவன் நம்மளை பார்த்துக்குவான்ற தைரியம் தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் நம்மக்கிட்ட பேசாத இருந்திருக்கு. அப்படியே எனக்கு எங்கள் பையன் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம். பையன்கிட்ட சண்டை போடும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வந்தது. நம்ம சுதந்திரமாக பொண்ணு விட்டுருக்குறோம், நீ என்ன எப்படி நினைக்கிறியோ அந்த மாதிரி இரு, நல்லா படி, உனக்கு தேவைன்றது நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாத்தையுமே நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரன்ற ஒரு கோபம் எனக்கு இருந்தது. என்னாச்சு அந்த 4 வருஷம்? ஏன்னா அம்மாவுக்குமே நிறைய வருத்தங்கள் அந்த டைம் இருந்திருக்கும். ஏன் பேசாமவே இருந்ததுக்கான ரீசன் என்ன? ப்ராப்ளி அம்மாவை ஹர்ட் பண்ணிட போகிறோம், அங்கே இருக்க கோவத்தை தான் காமிச்சிட போகிறோம், அது ரீசனா இல்லை வேற ஏதாவது? இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நம்ம அந்த பர்சன் வேண்டாம், உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு இல்லை முடியும், ஐ கேன் டூ இட்ன்ற ஒரு சேலஞ்சில் நான் இருந்தேன். அந்த 4 இயர்ஸ் கூட நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அவங்க கிட்ட போகணும் அந்த மாதிரி இருந்தேன். யா, அதனால ஐ வாஸ் ஸ்ட்ராங். பட் திங்ஸ் ஹேப்பன்ஸ். எவ்வளோ கஷ்டமா இருந்ததுமா இந்த மாதிரி பொண்ணு பேசாம இருந்ததுலாம்? பேசாம இருந்ததுன்றதோட அங்கே போய் என்ன பண்ணுறாள்ன்ற வருத்தம் நிறைய இருந்தது. தனியாக போய் என்ன பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசில் இருந்தது.
உங்களுக்கு அம்மாவை பிரிஞ்சு இருந்த அந்த ஏன்னா இந்த டைம்ல அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து தேவை அப்படின்னும் போது ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாவது இருக்கணும் போது அப்போ எவ்வளோ மிஸ் பண்ணீங்க நீங்களும் அம்மாவை? நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய சின்ன சின்ன விஷயத்துல இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ராட்ல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு குக் பண்றப்பலாம் அவங்க அம்மாட்ட ரெசிபீஸ் கேட்பாங்க இல்லையா? அப்பலாம் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது. ஒன்லி யூடியூப். ஸோ அந்த மாதிரி டைம்ல மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வென் ஐ எம் வெரி சிக் அப்போ நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஃபோனில் கூட எப்படி இருக்க இது பண்ணு அது பண்ணு சொல்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த டைம். ஸோ அப்போல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். லைக் மற்றவங்கள பார்க்குறப்போ மற்றவங்களாம் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்கல்ல அப்ராட்க்கு. அப்போ நம்மளும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரோம், நம்ம இதெல்லாம் பேசணும்ல, அது ட்ரீம்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ அப்போல்லாம் நான் கொஞ்சம் ஹர்ட் ஆவேன். அந்த 4 வருஷம் ஏதாவது நீங்க கேட்கணும்னு வச்சிருந்துருப்பீங்களாம்மா? எப்படியா இவகிட்ட கேட்கணும், இது என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே அம்மா கிட்டே நீ 4 வருஷம் பேசாமல் வந்திருப்ப அந்த ஒரு நபருக்காக அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சு அதுக்கப்புறம்? எனக்கு கோபமெல்லாம் இப்போ நான் படலை. அதான் அந்த வருத்தமாக நான் வீட்டுக்கு வந்தும் நான் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தான், எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைனால தான் எங்கள் பொண்ணு வந்தா. வந்தும் நான் பேசாமல் தான் இருந்தேன். அப்பயும் பேசலை. அதுக்கப்புறம் வருத்தத்தில் இருக்கும்போது தான் நான் பேசவே ஆரம்பித்தேன். அவங்க அது எப்படி அவங்க விட்டுட்டு போனது அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குமோ, அவங்க கஷ்டப்படுறது பார்த்துட்டு உங்களுக்கு இன்னுமே கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஆமாம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான விஷயம். அது அப்போ தான் நான் உன்னை புரிஞ்சிக்கல, அவங்க உனக்கு சரியான ஆள் இல்லைன்றதை நீ தெரிஞ்சு வேற நோக்கி போ அப்படின்ற மாதிரி நான் பேசணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பேசி அப்புறம் தான் அவங்க இல்லை இப்படி நடந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் நீ தைரியமா இரு, நான் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். ஆனால் இன்னைக்கு நிறைய அம்மா அப்படி பண்ண மாட்டாங்களே. நான் தான் அப்போவே சொன்னல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் அடிப்பாங்க. இப்படி தான் நிறைய கேள்விப்பட முடியுது. அம்மாவோட சப்போர்ட் அந்த டைமில் ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி அப்படியே பியோர் க்ரீன் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திட்டம் விழும், கோபம் வரும், வார்த்தைகள் வரதான் செய்யும். சேம் டைம் ஈக்குவலி அவங்க கோவமாக இருக்கப்போ அவங்க கோவத்தை வெளிப்படுத்திடுவாங்க, நம்ம வருத்தமாக இருக்கப்போ நம்மளுக்கு கன்சோல் பண்ணுவாங்க. இப்படி தான் நடக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே ஏன்னா சுத்தமாக பேசாமல் இனி இந்த பர்சன் என்னோட லைஃப்பில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸை நம்ம உணர ஆரம்பிப்போம்ல. இதுக்கப்புறம் மெசேஜ் இல்லை, கால்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த முதல் நாள் இருக்குல்ல, அந்த முதல் நாள் எவ்வளோ ஹார்டாக இருந்தது உங்களுக்கு? எப்படி சொல்கிறது, லைஃபே அப்சைட் டவுன் ஆன மாதிரி இருக்கும்ல. நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்போம்ல, இதுக்கப்புறம் இதுன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம்ல நம்ம லைஃப்பை. ஸோ இப்போ அந்த பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் புதுசாக ஒரு பிளான் போட்டு அதை நோக்கி போகணுன்றப்போ எனக்கு ஒரு மாதிரி பிளைண்டாக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. அப்படிதான் அந்த டே 1 எனக்கு இருந்தது. என்ன பண்ண போகிறோம் அடுத்து, நம்ம தனியாகிட்டோமா இப்போது. நான் பேரண்ட்ஸையும் எதிர்த்து தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த சைட் பேரண்ட்ஸோடையும் நமக்கு கொஞ்சம் பாண்டிங் கம்மியாயிடுச்சு, அந்த சைடு அவங்களும் இல்லை. அப்போ நம்ம தனியாகிட்டோமோ, நமக்குன்னு யாரும் இல்லையோன்ற ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக வரும் அந்த டைமில். தட் வாஸ் மை டே 1 ஃபீலிங். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்னது இன்னொன்று எந்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அவர் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த டெசிஷன் எடுத்திருந்திருப்பாரு. அவர் தனியாக கண்டிப்பாக இதை எடுத்திருந்திருக்க மாட்டாருன்னு அது எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை கன்ஃபஸ் பண்ணீங்க அந்த இடத்துல? அவங்கள பற்றி நமக்கு தெரியும்ல. லைக் என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஐ நோ ஹிம் ஃபார் 16 years ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ கூட நம்ம பேசிப்போம்ல, நம்ம இன்கேஸ் பிரிஞ்சுட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் ஹி வில் பி தேர் த்ரூ அவுட் மை லைஃப். ஸோ சடனாக எதுவுமே இல்லைன்றப்போ, இல்லையே இந்த பர்சன் இப்படி பண்ண மாட்டாங்களேன்னு அது மேபி ரியாலிட்டி வேறு. நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு ஆறுதல் சொல்லிப்போம் இல்லையா, இல்லை இப்படி இருக்காது, அது அவங்க தான் வேறு யாராவது மேபி அவங்க பேரண்ட்ஸ் ஆர் சம்படி எல்ஸ். அப்போது நமக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னே அக்செப்டே பண்ண தோணலை. அது தெரியல எனக்கு. நானும் ட்ரை பண்ணுறேன். மேபி நானே என்ன அப்படி சொல்லி ஏமாத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுதான் இன்னைக்கு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் தூக்கிட்டு வரேன் சார், என் பொண்ணுக்காக நான் போகிறேன், நான் தூக்கிட்டு வரேன், என்னால் முடியும் அப்படின்னு சொன்னது எப்படி? அந்த நேரம் என்ன நடந்துச்சு? ஏன் அந்த அளவுக்கு இமோட் ஆகி அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க? எங்கள் பொண்ணு கஷ்டப்படுறது ஒன்று, ரெண்டாவது நீ ஏன்டா இவ்வளோ கோலத்தனமான பையனாக இருந்திருக்கிறன்றது ஒன்று எனக்கு மனசில். ஒரு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எப்படி நீ பழகிருப்ப, பக்கம் நெருங்கிறதுக்கு எவ்வளோ யோசனை பண்ணியிருப்ப.
யோசித்து தான் நீங்கள் ஒரு பிள்ளைங்க கிட்ட பழகுறீங்க. அது பக்கம் நெருங்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும். விட்டுட்டு போகிறதுக்கு மட்டும் ஒரே நாளில் முடிவு பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு என்னம்மா தோணுது? இப்போ அவங்க சில விஷயங்கள் என்ன நடந்துச்சு அது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. எதனால அவர் போயிருப்பாரு அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு இல்ல ப்ராபப்ளி உங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு பார்க்குறவங்க நெறைய பேர் ஆமா அவங்களோட கெரியருக்காக இவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரியுமே அப்படியும் கமெண்ட்ஸ் இருக்கலாம் வருது. இருக்கலாம். இல்லை வந்து இவங்களோட சேர்ந்து லைஃப்பு நகர்த்துறதுக்கு அவனுக்கு இதாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியலன்னு எனக்கு தோணுது. அம்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சைடு பசங்களும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து விட்டு போயிடுறாங்க, இன்னொரு சைடு பொண்ணுங்களும் சில ரீசன்ஸ்னால விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு ஒரு அம்மாவா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவத்துல இருந்து ஏதாவது சொல்லணும்னா? பசங்களுக்கும் பொண்ணுங்கிட்ட எப்படி பழகணுன்றது இவங்க சொல்லி கொடுக்கணும். பசங்களுக்குமே சொல்லித் தரணும், பொண்ணுங்களுக்குமே சொல்லித் தரணும். பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணணும். இப்படி விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் அது உங்களை பாதிக்குதோ இல்லையா, பின்காலத்தில் உங்கள் குழந்தைங்கள கூட பாதிக்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு சைட் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாரு அப்படின்னும் போது அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் டெஃபினட்டா இருந்திருக்கும்ல. கண்டிப்பா அவ்வளவுதான். Like, எனக்கு எப்படின்னா அப்பதான் அந்த ஒரு பிரீதபிளா இருந்தது அந்த ஒரு மொமெண்ட். எப்படின்னா ஓகே ஃபைனலி நமக்கு அந்த நம்ம இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணது நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேரேஜ் தான். லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம மட்டும் இன்னும் செட்டில் ஆகலைன்னு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஓகே ஃபைன் த டே ஹேஸ் அரைவ்டு அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த டேல தான் அந்த ஆஃபர் லெட்டர் சண்டையே வருதுன்றது. ஓகே மேபி யூனிவர்ஸ் ஹேட் பிளான் சம்திங் டிஃப்ரெண்ட். யா அவங்க நடந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடந்த பிரச்சனையில இருந்து அவங்க இந்த ஒரு மெசேஜை எடுத்துக்கணும், இந்த ஒரு விஷயத்தை அவங்க இனி தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு நீங்க உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்க. அதாங்க நான் இப்போ நடந்ததெல்லாம் மறந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி வேலையோ இல்லை அடுத்த மேரேஜோ அதை நோக்கி போக வேண்டியது தான். ஆனா உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, அவ ஓகே சொல்லணும், கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும், கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லீங்களா? அதுக்கப்புறம் பேசுனீங்களா அவங்க கிட்ட? இல்லை பேசியிருக்கிறோம். அந்த ஸ்பேஸுமே நிறைய ஃபேமிலியில கிடைக்காதுல்ல. இது முடிஞ்சிச்சா ஓகே அடுத்து வேற கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் அதை சரி பண்றதுக்கு இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க அதை ப்ராசஸ்? இல்லை இப்போ வரைக்குமே என் வேர்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. நான் வந்து ரெடின்னு சொன்னாதான் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கு. தென் எஸ், அது ஒரு டேக் அவே என்னவா இருந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில்? ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஒரு சண்டை நடந்திருக்கோம், அந்த சண்டைக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். ஓகே ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துகிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 or 2 days இஸ் ஃபைன். லாங் கேப் வேண்டாம். என்னோட அனுபவத்தில் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே வச்சுக்கோங்க. லாங்காக போனால் வேறு மாதிரி விளைவுகளும் வருது. அண்ட் செகண்ட் திங் ஆஸ் ஐ செட், பட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் தான். ஸோ ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருங்க. தேங்கி நிற்காதீங்க யாருமே. அது மட்டும் தான் சொல்லுவேன். ஆன் செட்ஸ் அந்த நான் அந்த பிரேக் டைம்லலாம் வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசி இருந்திருப்பாங்களே, என்ன சொன்னாங்க? அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்க வந்து என்னோட மெச்சூரிட்டி அப்புறம் என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. ஸோ எப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்க, நான் இதை எதிர்பார்க்கல, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். ஆக்சுவலி ஆன் செட்டுமே எனக்கு அட்வைஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்னமோ நானும் உங்களை மாதிரி தானேடா, என்ன லைக் நானும் லைக் ஓகே சம்ஹவ் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் அங்கே தான் ரியலைஸ் பண்ணேன். கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருக்காங்க. அதுக்காக அது அவங்க வயசு தானே, அவங்களுமே மேபி லேட் 20s வந்தால் புரிஞ்சுப்பாங்கன்னு தான் தோணுது. கோபிநாத் சார் ஏதாவது பேசினாரா அதுக்கப்புறம்? ஷோ முடிஞ்ச அப்புறமோ இல்லை அந்த பிரேக் டைமில் ஏதாவது சொன்னாரா? அவர் சொன்னது ஒரு விஷயம், அந்த க்ளோஷர் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம்னு தான் சொன்னார். ஆல்சோ வந்துட்டு அவங்க என்ன ரீசனுக்காக வேணாலும் விட்டுட்டு போயிருந்துருக்கலாம், பட் யூ ஹாவ் டு ஸ்டே ஃபோக்கஸ்டுன்ற மாதிரி தான் அவர் சொன்னது. யாமினிக்கு அவ்வளோ லெட்டர்ஸ் லாஸ்ட்டில் வந்துச்சு. நீங்கள் யாமினி கிட்ட பர்சனலாக ஏதாவது அவங்க உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது கொடுத்து? இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையல. யாமினி மாதிரி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு, அதான் நிறைய பேர் உங்ககிட்ட லவ் அட்வைஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால, யாமினி மாதிரி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் லவ் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே,
ஏன்னா நான் ஸ்பேஸ் கொடுத்தாலும் பிரச்சனை, ஆமாங்க. ஸ்பேஸ் கொடுக்கலனாலும் பிரச்சனை, என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஒன் திங் வந்துட்டு உங்களோட ஹாப்பினஸை வந்து கம்ப்ளீட்டாக இன்னொருத்தர் கையில் கொடுக்காதீங்க. யூனோ, செல்ஃப் லவ் பண்ணுங்க. உங்களை நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. க்ரூம் யுவர் செல்ஃப், லைக் லேர்ன் மெனி திங்ஸ், லைக் படிங்க, புக்ஸ் படிங்க, நாலேஜ் வளர்த்துக்கோங்க. நம்மளை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக அவங்கள செகண்டரியாக வைங்கன்னு சொல்ல. பட் யூனோ, மெனி லேடிஸ் இன்னைக்கு சிங்கிள் விமனாக இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. பார்ட்னர் இஸ் அ பார்ட்னர், லைக் மியூச்சுவல் க்ரோத், மியூச்சுவல் லவ் அதெல்லாம் இருக்கும். பட் அவங்க இல்லைனாலும் நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கிற அந்த ஒரு மனப்பக்குவமும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்ம கற்றுக்கணும், வளர்த்துக்கணும். எஸ், சூப்பர். எஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்கள் 2 பேர்கிட்ட பேசினது. ஏன்னா இப்படி ஒரு அம்மாவா, இப்படி ஒரு பொண்ணா, அதுவும் இப்படி ஒரு அனிதாவா 7G ரெயின்போ காலனியில் வரா மாதிரி அந்த அனிதா ஒரு ரவி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை எல்லாருமே இன்னைக்கு பார்த்தாங்க. அவ்வளோ லவ் வந்து ஷவர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அண்ட் கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாம் சொல்கிறது அதுதான், கொஞ்சம் பூமராக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, நீங்கள் இதை விட்டுட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகி இன்னும் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கோபிநாத் சாரியே சொல்லியிருந்தார் அம்மா கிட்ட கூட. அவங்களோட லவ் லைஃப் எப்படின்னு தெரியல, மேரேஜ் லைஃப் செம்மையா இருக்கும் அப்படின்னு கோபிநாத் சாரே சொல்லியிருந்தாருமா. அந்த இடத்துல அம்மாவா கேட்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல கோபிநாத் சார் சொல்லும் போது? நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். எஸ், ஆமா, அந்த மேரேஜ் லைஃப் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கப்பலா வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு எங்களோட விஷஸை வந்து ரெட்நூல இருந்து உங்க வார்த்தை பழிச்சா நல்லது. பார்ப்போம். தேங்க்யூ. தென் தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.